ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சட்னி, பொட்டுக்கடலை சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் உங்கள் காரத்துக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். நம்ம அதோட கலர் வந்து கொஞ்சோண்டு சேஞ்ச் ஆகிற வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு ஜீரகமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த தாளிப்பை நம்ம வந்து சட்னியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம இந்த இட்லி வச்சுக்கலாம். சூடாக இட்லி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நான் கருப்பு கவுனி, கருப்பு உளுந்து இட்லி பொடியும் சென்னாங்குண்ணி பொடியும் வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம இந்த சட்னி வச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.